NASDAQ வந்து நமக்கு கரண்ட்லி 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ ப்ரைஸ் வந்து 25,001க்கு நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா தட் மீன்ஸ் நமக்கு ஒன் தான் மூவ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம இங்கே பாயிண்ட்டில் தான் கால்குலேட் பண்ணுவோம். இது நம்ம டாலரில் சொல்ல மாட்டோம். ஓகேவா? லைக் நமக்கு இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம சொல்லுவோம். இந்த 1 பாயிண்ட்டுக்கு ஓகே 1 பாயிண்ட்டுக்கு நமக்கு மினியில் அண்டு மைக்ரோ. ஓகே மைக்ரோ இதோடைய சிம்பிள் நான் அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். NQ கரண்ட் குவார்ட்டர்லி M, ஸோ இயர் 6 MNQ M6. ஓகே இப்போது நீங்கள் 1 கான்ட்ராக்ட் மினியில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்கன்னா நமக்கு அரவுண்ட் 20 USD ஜென்ரேட் ஆகும். 20 USD ஜென்ரேட் ஆகும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே நீங்கள் 1 கான்ட்ராக்டை எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரவுண்ட் 2 USD ஜென்ரேட் ஆகும். சிம்பிள், இவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் இங்கே 10 கான்ட்ராக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1 பாயிண்ட்டு நமக்கு மூவ் ஆனாலே நமக்கு 200 USD ஜென்ரேட் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் 10 கான்ட்ராக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கி இந்த ப்ரைஸ் உங்களுக்கு போனால் நமக்கு வெறும் 20 USD தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். மோஸ்ட்லி நான் மைக்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். மைக்ரோ வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் என்னோடய அக்கௌண்ட் சைஸ்க்கு ரிஸ்க் சைஸ்க்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்.